Hi friends, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை போட்டிருந்தோம்ல, அதை வச்சு மேத்தி பரத்தை செய்யலான்னு தான் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். கீரையிலேயே எந்த கவனிப்பும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக வளர்க்குறது அப்படின்னா வெந்தயக்கீரை தாங்க. பிகினர்ஸ் கூட அதை ஈஸியாக வளர்த்துடலாம். ஸோ அதை நான் முதல்லேருந்து வளர்த்திட்டு வந்துட்டுருக்கேன். கீரை போட்டதுலேருந்து ஒரு 12-13 நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. இன்றைக்கி மேத்தி பரத்தை செய்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 12th டேவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து ஒரு 30 minutes ஊறினா போதுங்க. ஸோ 7:30க்கு மேலே பிசைஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லி வாஷ் பண்ணி தண்ணியை மட்டும் வடிக்க வச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவையும் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலான்னு சொல்லி அதுக்கப்புறம் 7:30 தான் கிச்சனுக்குள்ளேயே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இட்லி தோசை அப்படின்னா அம்மாவே செஞ்சுப்பாங்க. நான் இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யறேன்னா அந்த அன்றைக்கி மட்டும் தான் நான் கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு மேத்தி பராத்தாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கூழ் காய்ச்சிக்கலான்னு கீரையை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த மேத்தி பராத்தா வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. கீரையெல்லாம் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம். டேஸ்ட் நல்லா இருக்குமா, சாஃப்டாகவே இருக்குமா ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் இருக்குங்க, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெந்தயக்கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வேகும். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. நான் கரண்ட் இல்லை அப்படின்றதுனால உரல்ல அடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து சாஃப்டாக வரும். செய்கிற நமக்குமே ஒரே மாதிரி சமைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து போர் அடிச்சிருங்க. இது போல் எப்போவாது வேறு மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்கிறத கேட்டு நமக்கும் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அதுவும் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா இது போல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது கொஞ்சம் அதிகமாகவே பிசைஞ்சு நைட்டே சப்பாத்தி சுட்டு வச்சுருவாங்க. ஏன்னா நைட் சாப்பிட்றது இல்லாமல் காலையில் 2-3 சப்பாத்தியாவது எனக்கு அந்த குழம்புக்கு வேணும், ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவே பிசைஞ்சு வச்சுருவேன். நார்மல் சப்பாத்தியாக இருந்தால் காலையில் தக்காளி போட்டு தாளித்து சூப்பராக இருக்குங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வெந்தயக்கீரை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. கீரையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் இருக்கிறதுனால ஒரு 1/2 an hourலேயே வந்து மாவு வந்து சப்பாத்தி சோறுக்கு ரெடி ஆயிருங்க. சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தண்ணி எப்பவுமே கொஞ்சமாக இது போல் தெளிச்சு தாங்க பிசையணும். சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டெடிக்கேட்டட் ஒரு வீடியோவே போட்டிருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 an hour டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரிலாக்ஸ்டாக ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக செஞ்சுக்கலான்னு டீ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மார்னிங் மட்டும் டீலேருந்து கருப்பு கவுனி கஞ்சிக்கு மாறியாச்சுங்க. பட் ஈவினிங் வந்து யூஸ்வலாக டீ தான் போட்டுட்ருக்கோம். நம்ம நல்லா படுத்து தூங்குறப்ப வராத ரிலாக்ஸேஷன் கூட ஒரு டம்ளர் டீ குடிக்கும் போது வருதுங்க. ஸோ அதையே அவாய்ட் பண்ணணும்னு அது இப்போ சாயங்காலம் அதை விடுறதில்ல. டீ குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சைடிஷ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, மேத்தி பராத்தாக்கு வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் தாங்க நான் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. மேத்தி பராத்தா வந்து அதுவே ஸ்பைஸியாக இருக்கிறதுனால இந்த ஆனியன் ரைத்தாவே வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. இருந்தாலும் அம்மா பாப்பாக்காக கொஞ்சமாக தக்காளி கடைஞ்சிருந்தாங்க, அதையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தால் நல்லா தான் இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் வராது அப்படிங்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து என்னால் ரவுண்டாக தேய்க்கவே முடியாது. அது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் அந்த ஷேப் மட்டும் வரவே வராது. சரி சப்பாத்தி என்ன ஷேப்பில் இருந்தால் என்ன பிச்சு தானே சாப்பிட போகிறோன்னு சொல்லி அதுக்கப்புறம் விட்டுருவேன். இது போல் வெங்காயம் கொத்தமல்லிலாம் அரைஞ்சி தயிரில் போட்டு ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. உருண்டைகளும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி நல்லா சாஃப்டாக போட்டுட்டு நம்ம சப்பாத்தி போட வேண்டியது தான். மாவு நம்ம நல்லா சாஃப்டாக தேய்ச்சிருக்கிறதுனால நல்லா ட்ரை மாவில் நல்லா பரட்டிட்டு நம்ம தேய்க்கும் போது தான் அடியில் வந்து ஒட்டாமல் வருங்க. சப்பாத்தி மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ண பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு மேலே வந்து ஆயில் விட்டெல்லாம் சப்பாத்தி போடாமல் டைரெக்டாக அப்படியே கல்லில் போட்டு எடுத்துருவேன். கொஞ்சம் கூட ஆயில் யூஸ் பண்ணலினாலுமே நல்லா சப்பாத்தி சாஃப்டாக தாங்க வரும். இது நார்மல் சப்பாத்தி அளவுக்கு புஷ்ஷுன்னு வராதுங்க. ஏன்னா இடையில வந்து கீரை இருக்கிறதுனால ஓரளவுக்கு தாங்க வரும். நல்லா வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. சப்பாத்தி வெந்து வரும்போதே அந்த மசாலா உள்ளே இருக்கிறதுனால மனமே சூப்பராக இருந்ததுங்க. பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னா ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது போல் சப்பாத்தி எடுத்த உடனே நல்லா சூடாக இருக்கும்போதே இது மேலே வந்து கீ அப்ளை பண்ணிடுங்க. நல்லா கீ அப்ளை பண்ணி தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆனாலும் இப்போ எப்படி கொடுத்து விடுறீங்களோ அதே மாதிரி சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்ட்டும் மாறாது. வீட்லேயும் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா ஹஸ்பண்ட் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. இது போல் நம்ம அவங்களுக்காக பார்த்து செய்யும்போது நம்ம கேட்காமலே அவங்க வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. எனக்கு சப்பாத்தி செய்ய நல்லா பசி ஆயிடுச்சுங்க. சரி நம்ம நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டினோம்னா தான் நல்லா ஊட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா.
பாப்பாவுக்காக கொஞ்சம் கூட காரம் இல்லாமல் ஒரு தக்காளி கடையில் செஞ்சுருந்தாங்க. அது கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது கூட அதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆயிருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே லைனாக எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. அதையும் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு பாப்பாட்ட வந்து உட்காந்துட்டோம். பகலில் விளையாடுறத விட நைட்டு இந்த 11 மணிக்கு தான் ரொம்ப பிரிஸ்காக விளையாடிட்டு இருப்பான். எங்களுக்குலாம் 10 மணிலேருந்தே செம்ம டயர்ட் ஆயிரும். நைட்டு தூங்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்களும் 11 மணிக்கு தூங்க போயாச்சுங்க. வீடியோ அப்படியே வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து கண்டினியூ ஆகுது. மாடிக்கு போனோம்னா அப்படியே வீட்டில் இருந்தே நம்ம முருகரையும் தரிசிக்கலான்னு சொல்லி சாமி கும்பிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5:30க்கே வந்து பால் கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் எந்திரிக்கிற கொஞ்சம் நாளைக்கு 6:30க்கு மேலே ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பால் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். இப்போ செம்ம பனியாக இருக்கிறதுனால மார்னிங் எந்திரிக்கவே முடியறதில்ல. இன்றைக்கின்னு பார்த்து பாப்பா நாங்கள் எழுந்திரிக்கும் போதே எந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அம்மா அப்படியே தட்டி பக்கத்துலேயே படுத்து தூங்க வச்சுட்டாங்க. நம்ம எப்பவுமே வந்து வெண்டைக்காய் வந்து மிளகாட்டி வைப்போம், பாகக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் மிளகாட்டி வைப்போங்க. அது எல்லாத்த விட தக்காளி எங்கள் அம்மா மிளகாட்டி வைப்பாங்க. அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தக்காளி மிளகாட்டி வச்சோம்னா. நீங்கள் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பால் பொங்குறத வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே நின்றுட்டு அப்படியே கீழே வரைக்கும் பொங்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு காலங்காத்தால் அது ஒரு வேலையாகி போச்சு. வீடியோ எடுக்கும்போது பிஹைண்ட் த சீன்ஸ் இது மாதிரி தாங்க இருக்கும். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கை நிறையா வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து இது போல் எண்ணெய் ஊற்றி வணக்கி விடுங்க. கண்டிப்பாக அதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். தக்காளியை தனியாக வணக்கணுங்க. இது போல் நல்லாவே எண்ணெய் விட்டு 2 சைடு திருப்பி போட்டு வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை ஒரு 5-6 வந்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தினமும் சாம்பார் பருப்புன்னு வைக்கிறதுக்கு ஒரு நாளாவது இது போல் டிஃப்ரெண்ட்டாக வச்சா நமக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தக்காளி கறியை விட்டுறாமல் இது போல் அப்பப்போ திருப்பி விட்டுக்குங்க. எண்ணெயிலே இது மாதிரி வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இது போல் தக்காளியை எண்ணெயில் வதக்கும் போது தாங்க குழம்புக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவரே கிடைக்கும். இதை வந்து நல்லா வெளியே தெரிக்காமல் இருக்கிறக்காக நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது சைடில் வெங்காயம் வதங்குது பார்த்தீங்களா, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தீஞ்சிராமல் வதக்கி விடுங்க. எப்பயுமே குழம்பு வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா வந்து ஒரு அளவுகள் தாங்க. எல்லாம் சரியாக போடும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக வரும். நீங்கள் இன்னும் இரும்பு கடையில் செஞ்சு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட்டாக வரும். இந்தளவுக்கு இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. ரெண்டையுமே ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தேங்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டாலே போதுங்க. இந்த குழம்பு வந்து நம்ம ரைஸுக்கு மட்டும்தான் இல்லைங்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து ரைஸ் தான் செஞ்சோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் ரைஸ் செஞ்சோம்னா மத்தியானமும் அதுதான். நைட்டு மட்டும்தான் வந்து இட்லி தோசை சப்பாத்தின்னு அது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு போகிறது. மசாலா வதக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கசகசா, பட்டை இதெல்லாம் போட்டு ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுறதுக்குள்ளேயே பாப்பாவுக்கு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி பாசிப்பருப்பு, அரிசி இது கூடயே தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாவே சூப்பராக வந்துடுங்க. நான் பாசிப்பருப்பும் அரிசியும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு நல்லா மேஷ் பண்ணி கொடுத்தாலே அவளுக்கு பிடிக்கும், சாப்பிட்டுக்குவான். இது மசாலாலாம் ஆறுற டைமில் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு வந்தப்போ தான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்ததுங்க. நர்சரி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு செம்பருத்தி செடி வாங்கி வச்சுருந்தேன் இல்லைங்க, அது வந்து இன்றைக்கி பூ பூத்துருந்துச்சு. நான் இதில் மொக்கு வந்தது எதையுமே பார்க்கல. காலையில் வந்தோடனே பூ பூந்ததை பார்த்தோன்னே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை பார்த்தங்காட்டி அந்த டேவே ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருந்ததுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே மசாலாவும் ஆறிடுச்சுங்களா, சரி ஆட்டிடலான்னு வந்தாச்சு. எப்போயுமே இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இதையெல்லாம் வந்து ஆட்டிட்டு நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தக்காளியை போட்டு ஆட்டணும். நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த மசாலாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. மசாலாவுக்கு தண்ணி கம்மியாக விடுங்க. ஏன்னா வந்து தக்காளி அரைக்கும்போது வந்து நிறைய தண்ணி வரும்ல, ஜாரில் அரைச்சோம்னா அது தூக்கிடும், அது வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்மியாக விட்டு பார்த்து அரைச்சிக்கோங்க. மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி ஜஸ்ட்டு குழம்ப தாளித்து விட்டால் சரி. கொஞ்சமாக ஆயிலில் கடுகு, வெள்ளந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு வந்து தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா தடயமாக வந்துடுங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடுக்காக இருந்தாலும் தோசைக்காக இருந்தாலும் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கினா சூப்பரான மிளகாட்டின தக்காளி சாம்பார் ரெடிங்க. ரைஸ்க்கு இது எனக்கு ரொம்பவே ஃபேவரேட். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து புதுசாக ஒரு டாய் வாங்கியிருந்தோம் அமேசான்லேருந்து. அதை பார்த்து காட்டிகிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி சாங்கு 1 2 3 சாங் எல்லாமே இருக்கிறதுனால அது எல்இடி ஸ்க்ரீன்னா நல்லா பார்த்துட்டு இருந்தா. ஃபோன் பார்க்குற டைமை குறைச்சிட்டு இதையாவது கொடுத்தா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாளேன்னு சொல்லி இதை வாங்கி கொடுத்தாச்சுங்க. இப்போ இதை காட்டி தாங்க சாப்பாடு ஓடிட்டுருக்கோம். இந்த டாயோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவையும் கூழ் ஊட்டி தூங்க வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அம்மாக்கெலாம் ஒரு மீ டைம் கிடைக்கும்.
சாப்பிட்ட பாத்திரம்லாம் விளக்கி வச்சாச்சுங்க. நாங்கள் கிச்சனில் சிங்கில் விளக்குறதோட வெளியே இது மேலே ஒரு யூனிட் போட்டிருக்கோம். விளக்குறக்கும் பக்கத்துலேயே வந்து துவைக்கிறக்கும். அங்கே தான் அதிகமாக வெசல்லாம் வந்து விளக்கிக்குவோம். பாத்திரமும் விளக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா பெருசாக எந்த ஒர்க்கும் இருக்காதுங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவேன் பாப்பா கூட சேர்ந்து. ஆனால் இப்போ வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறதுனால வந்து நான் தூங்காமல் எனக்காக ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துக்கும், இதை பண்ணணும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி டெய்லி ஒரு ஒர்க் பண்ணுவேன். டாஸ்க் அப்படின்னா ஏதாவது வீட்டில் க்ளீனிங் ஒர்க் இல்லை கபோர்ட்லாம் நீட்டாக ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணணும், அது மாதிரி நானும் ஏதோ ஒன்று செய்வேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ஸ்லாம் வந்து நீட்டாக எடுத்து இது மாதிரி பழைய தலையில் இருந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாவது அதுக்கு வந்து சன்லைட் இருக்கிற மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்து வெளியே வைப்போம். அதை இன்றைக்கி செய்யலான்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. இண்டோர் பிளான்ஸ் வந்து நல்லா வரணும் அப்படின்னா அது மண் கலவை வந்து ரொம்பவே முக்கியங்க. தனியாக வந்து நான் வீடியோவே போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் கொஞ்சம் மண் கம்மியாக இருந்ததுங்க. ஸோ மண்ணும் ஆட் பண்ணிவிட்டு பழைய தலை எல்லாமே எடுத்துட்டேன். இண்டோர் பிளான்ஸ்க்கு எப்பவுமே ஓவராக தண்ணி விடவும் கூடாதுங்க, அளவாக தான் விடணும். அடிக்கடி இது போல் வெளியே எடுத்து வைக்கும்போது மண்ணை கீறி விட்டிங்கன்னா நல்லா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும், செடி நல்லா நொரிஷிங்காக வளரும். அது என்னமோ தெரியலைங்க, எனக்கு மணி பிளான்ட்டை தவிர வேறு எந்த செடியும் இண்டோர் பிளான்ட்டாக வச்சா வர்றதே இல்லை. எனக்கு ஸ்பைடர் பிளான்ட்லாம் உள்ளே கொண்டு வச்சு பார்த்தேன், பட் வந்து எனக்கு மணி பிளான்ட் மட்டும் தான் சூப்பராக இருக்குது. ஸோ அதையே வந்து ப்ராப்கேட் பண்ணிக்கலான்னு ஒரு செடி எடுத்து நான் இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து மணி பிளான்ட்டை போட்டு வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே பாசம் பிடிச்சிருச்சு. எப்போயுமே மணி பிளான்ட் கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சா தான் பாசம் பிடிக்காமல் இருக்கும். அடிக்கடி வந்து தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. மார்னிங் 7 o'clock ஆட்டும் நீங்கள் வந்து சன்லைட்டில் செடியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 hour கூட விட்டுறலாங்க. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் வெயிலில் வச்சு சோர்ந்து போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து எல்லா செடியும் திருப்பி எடுத்தாந்து அந்த இடத்துல வச்சுட்டேன். 1/4 மணி நேரம் நாங்கள் திருப்பி அந்த செடியெல்லாம் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன். அது இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்க்குறக்கு ஒரு ஃபில்லாக ஆகாத மாதிரி இருந்தது. செடி வச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஆஃப்டர்நூன் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் வேலை செய்வீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் வைக்கிறோட ஏர் மட்டும் இல்லைங்க, மனசு ரொம்பவே ரெஃப்ரெஷ் ஆகும். வீட்டுக்குள்ளெல்லாம் குட்டி குட்டியாக இது போல் செடி வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகவே ஆகாதுங்க. ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரியே ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சுருந்த மணி பிளான்ட்டை ஒரு கிளாஸ் பாட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட்டை வச்சுருக்கேன். சரி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த வாட்டி வந்து ஸ்னேக் பிளான்ட்டை அந்த இடத்துல வச்சாச்சு. நம்ம அப்படியே இந்த விலாகோட எண்டுக்கும் வந்தாச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு சூப்பரான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam.